ஜாதகத்துல வந்துமே ராகுவும் குருவும் வந்து பலமா இருக்க மாட்டார். ஒருவேளை வந்து ராகுவும் குருவும் சேர்ந்தாருன்னா அது வந்து குரு சண்டால யோகம்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குரு சண்டால யோகம் நடக்கும்போது திடீர் திருப்பமா லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் ஆவாங்க. ஸோ இந்த ராகுவும் குருவும் வந்து சில பேத்துக்கு வந்து பலவீனமா இருக்கும். அப்ப அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம ஆன்மீக ரீதியா வந்து நம்ம அத சரி பண்ணலாம். சயின்டிஃபிக்கலாவே சரி பண்ணலாம். நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனசுலயே சாண்ட் பண்ணலாம் நெறையா. நீங்க வந்து மார்னிங் 4:30 டூ 6:00 பிரம்ம முகூர்த்த டயத்துல எந்திரிக்க ட்ரை பண்ணலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகள் சொல்ல போலாம். இப்போ இருக்க பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, மனசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவான நம்மளால முடியாது, நம்மளால பண்ண முடியாது, நம்மளால செய்ய முடியாதுன்ற எண்ணங்கள் வந்து ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கலாம். அதே மாரி ரொம்ப கிராட்டிட்யூடா இருக்க ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அப்படின்னா, உங்க லைஃப் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதுக்கான கோயில்கள் வந்து இருக்கு. உங்க ஜாதக ரீதியா உங்களோட சுய ஜாதகத்துல இந்த திசையில இந்த தசாபுக்தி போகுது அப்படின்னா, உங்க உங்க வீடு வச்சு சரி, உங்களுடைய தனியான பர்சனல் ஓட இஷ்யூவும் சரி, அது எல்லாமே சரி பண்ணி நீங்க மிகப்பெரிய வெற்றியாளனா மாறலாம். யாருமே வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமா வந்து எல்லாருமே ஜெயிக்கலாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க ஜாதகத்துல இருக்கும். நீங்க எங்க வந்து பலவீனமா இருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த பலவீனமா சப்போஸ் இருக்கீங்க அப்படின்னா, அத மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணா போதும். அதுக்கான கோயில்கள்லாம் இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிரலாம்.